நான் உங்கள் கபி. உண்மை போல தோன்றும் கற்பனை மர்ம கதைகள். இது கிரைமெக்ஸ் பாட்காஸ்ட். இன்று நாம் பார்க்கப் போகும் கதை, அர்ப்பணிப்புக்கும் ஆசைக்கும் இடையிலான மெல்லிய கோடு எப்படி ஒரு மனிதனின் வாழ்க்கையை இருளுக்குள் இழுத்துச் சென்றது என்பது பற்றியது. இக்கதை தொடங்குகிறது. நள்ளிரவு பயணம். குற்ற உணர்வின் நிழல் அர்ஜுனின் வாழ்க்கை வெளியே பார்ப்பவர்களுக்கு ஒரு நவீன காவியம் போல தெரிந்தது. கொழும்பின் மையப்பகுதியில் உள்ள ஒரு முன்னணி விளம்பர நிறுவனத்தின் ஆக்கப்பூர்வமான இயக்குநராக, கிரியேட்டிவ் டைரக்டர், அவரது கற்பனைகளுக்கு பணமும் புகழும் கொட்டியது. ஆனால் அவரது சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் 25வது மாடியில் ஜன்னல்கள் ஒருபோதும் திறக்கப்படுவதில்லை. பகல் நேரத்தின் பிரகாசமான சூரிய ஒளி அவனுக்கு எரிச்சலூட்டியது. இரவின் இருளோ அவரது முதுகெலும்பில் ஒரு சில்லிப்பை ஏற்றியது. 3 வருடங்களுக்கு முன்னால் நடந்த அந்த ஒரு வினாடி சம்பவம் அவரது வாழ்க்கையின் அஸ்திவாரத்தையே உலுக்கிவிட்டது. அது ஒரு தவறு என்பதை விட ஒரு கோழைத்தனம் என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த ஒரு மாதமாக அவரது நிழலே அவனுக்கு அந்நியமாகத் தெரிந்தது. அலுவலக கூட்டங்களில் பேசிக் கொண்டிருக்கும் போது காகிதங்களில் யாரோ ஒரு பெண்ணின் ஈரமான விரல் தடம் பதிந்தது போன்ற பிரமை ஏற்படும். தூக்கத்தில் அவன் மூச்சுத் திணறுவான். யாரோ ஒருவன் தன் நெஞ்சின் மீது அமர்ந்து கொண்டு ஈரமான கூந்தலால் தன் முகத்தை மூடுவது போன்ற கனவுகள் அவனை வதைத்தன. மனநல மருத்துவர் அளித்த மருந்துகள் அவரது மூளையை மழுங்கடித்தனவே தவிர அந்த பயத்தை விரட்டவில்லை. இறுதியில் தனது வேர்களை தேடி, அமைதியை நாடி தனது சொந்த ஊரான காலே செல்ல முடிவெடுத்தான். அந்த பயணம் அமைதிக்கானது அல்ல, அது ஒரு கணக்கு தீர்ப்பு என்பதை அவன் உணரவில்லை. வெள்ளிக்கிழமை இரவு. வானம் கருத்துப்போய் மழை பெய்வதற்கான அறிகுறிகளுடன் இருந்தது. வழக்கமாக சொகுசு காரில் பயணிக்கும் அர்ஜுன் அன்று ஏனோ ரயிலை தேர்ந்தெடுத்தான். இரவு 8:30 மணி லாஸ்ட் ரயில். மருதானை ரயில் நிலையத்தில் ரயில் நின்றிருந்தபோது அதில் ஏதோ ஒரு மரண அமைதி நிலவியது. ரயில் நகரத் தொடங்கியது. ஜன்னலுக்கு வெளியே கடல் அலைகள் நிலவொளியில் வெள்ளிப் பாம்புகளாக நெளிவதைக் கண்டு அர்ஜுன் கண்கள் சுருங்கினான். அப்போதுதான் அவளை பார்த்தான். அடுத்த பெட்டியின் இணைப்பில் இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் இடைப்பட்டு ஒரு சாம்பல் நிற பகுதியில் அவள் நின்று கொண்டிருந்தாள். நீண்ட கருப்பு உடை, ஈரமான தலைமுடி துகள்களிலிருந்து தண்ணீர் சொட்டுவது போல அவனுக்கு தோன்றியது. ஒவ்வொரு ரயில் நிலையமும் கடக்கும்போது அவள் ஒரு இருக்கை முன்னேறி வந்தாள். மவுண்ட் லெவேனியாவில் அவள் 3 இருக்கைகள் தள்ளி அமர்ந்திருந்தாள். அங்கிருந்து வீசிய காற்றில் உப்புக்கடலின் வாசனையும் அழுகிய மீனின் வாடையும் கலந்திருந்தது. பாணந்துறையில் அவள் அர்ஜுனுக்கு மிக அருகில் வந்திருந்தாள். அவளது முகம் அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் அர்ஜுனையே உற்று பார்த்து கொண்டிருப்பது அவரது உள்ளுணர்விற்கு புரிந்தது. அவளது அருகாமை ஒரு குளிர்சாதன பெட்டிக்குள் இருப்பது போன்ற ஒரு விசித்திரமான நடுக்கத்தை அவனுக்குள் உண்டாக்கியது. ரயில் அம்பலங்கொடையை தாண்டிய போது அர்ஜுனின் மூளை பழைய நினைவுகளை கொடூரமாக கிளர்ந்தெழுப்பியது. சரியாக 3 வருடங்களுக்கு முன் இதே போன்ற ஒரு மழையிரவில் அவன் தனது நண்பர்களுடன் இதே ரயிலில் பயணம் செய்தான். வெற்றி களிப்பில் மது அருந்தியிருந்த அவர்கள் சமூக கட்டுப்பாடுகளை மறந்திருந்தனர். அப்போது அதே பெட்டியில் ஒரு இளம்பெண் தனியாக அமர்ந்திருந்தாள். விளையாட்டாக தொடங்கிய சீண்டல் அவளது பயத்தைக் கண்டு அவர்கள் அடைந்த வக்கிரமான மகிழ்ச்சியில் விபரீதமானது. அவள் தப்பிக்க முயன்று ரயிலின் திறந்த கதவோரம் சென்றாள். அர்ஜுன் அவளை தடுத்து நிறுத்த முயன்றபோது ஒரு விபரீத வேகம் அவன் கைகளில் புகுந்தது. ரயிலின் அதிர்வில் அவள் தடுமாறினாள். அவள் பிடி நழுவும்போது அர்ஜுன் அவளது கையை எட்டியிருக்கலாம். ஆனால் ஏன் வம்பு என்ற எண்ணத்தில் அவன் கையை திரும்பெற்றுக் கொண்டான். இருண்ட கடலுக்குள் அவள் ஒரு அலறலுடன் மறைந்தாள். யாரிடமும் சொல்ல வேண்டாம்,
அது ஒரு விபத்து என்று அவரது நண்பர்கள் அன்றிரவு இரத்தச் சத்தியம் வாங்கினர். அந்த அலறல் இன்று ரயிலின் சக்கரங்கள் தண்டவாளத்தில் உராயும் சத்தமாக மீண்டும் கேட்டது. காலி ரயில் நிலையத்தில் ரயில் நின்றபோது பிளாட்பாரத்தில் யாருமே இல்லை. அந்த பெண் ரயிலிலிருந்து இறங்கி வேகமாக நடந்தாள். அர்ஜுன் அவளது கட்டுப்பாட்டில் இருப்பது போல ஒரு ரோபோவைப் போல பின்தொடர்ந்தான். காலி கோட்டையின் பழமையான மதில்கள் மௌன சாட்சிகளாக நின்றன. அவள் கோட்டையை தாண்டி மர்மங்கள் நிறைந்த ரிமசலா காட்டுப் பகுதியை நோக்கிச் சென்றாள். ரிமசலா புராண காலத்து மர்மங்களுக்கும் விசித்திரமான தாவரங்களுக்கும் பெயர் பெற்றது. இரவின் நிசப்தத்தில் காய்ந்த இலைகளின் சலசலப்பு அர்ஜுனின் இதயத் துடிப்போடு போட்டி போட்டது. அவள் முன்னால் சென்று கொண்டே இருந்தாள். காட்டின் ஆழத்தில் கடல் அலைகள் பாறைகளில் மோதும் சத்தம் கேட்ட ஓரிடத்தில் ஒரு பழைய சிதைந்த கலங்கரை விளக்கம் போன்ற கட்டிடத்தின் அருகே அவள் நின்றாள். அர்ஜுன் தன் பாக்கெட்டில் இருந்த லைட்டரை எடுத்து பற்ற வைத்தான். யார்லி, எதற்காக என்னை இங்கே கூட்டி வந்தாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று அவன் வெறிகொண்டு கத்தினான். ஆனால் காடு அந்தச் சத்தத்தை எதிரொலிக்கவில்லை, மாறாக அவனை தனிமையில் ஆழ்த்தியது. அவள் மெதுவாக திரும்பினாள். லைட்டரின் சிறிய தீப்பொறி காற்றில் நடுங்கியது. அந்த வெளிச்சத்தில் அர்ஜுன் கண்டது ஒரு பெண்ணின் முகமல்ல, அது தண்ணீரில் பல நாட்கள் ஊறி மீன்களால் சிதைக்கப்பட்ட ஒரு பிணத்தின் வடிவம். அவளது கண்கள் இருந்த இடத்தில் வெறும் இருண்ட குழிகள் மட்டுமே இருந்தன. அவற்றிலிருந்து கடல் நீர் வழிந்து கொண்டிருந்தது. 3 வருடங்கள் அர்ஜுன். அந்த கருங்கடலின் ஆழத்தில் உப்புக்காற்றை சுவாசிக்க முடியாமல் ஒவ்வொரு நொடியும் நான் உனக்காக காத்திருந்தேன் என்றது அந்த உருவம். அதன் குரல் பல மனிதர்கள் சேர்ந்து அலறுவது போல கேட்டது. திடீரென அந்த சிதைந்த கட்டிடத்தின் தரை மறையத் தொடங்கியது. அர்ஜுன் தரைக்கும் கடலுக்கும் இடையிலான ஒரு விளிம்பில் நின்றான். அன்று நீ கையை உதறிவிட்டாய், என் உலகத்திற்கு அழைத்துச் செல்ல என்று நான் உன்னை பிடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவளது ஈரமான எலும்பு போன்ற கைகள் அர்ஜுனின் கழுத்தை இறுக்கின. அவரது நண்பர்கள் ஒவ்வொருவராக திடீர் விபத்துகளில் இறந்த செய்திகள் மின்னலாக அவன் மனதில் ஓடின. ஆம், கடைசி ஆள் அவன்தான். கடல் பிளந்து அவனுக்காக வழிவிட்டது. அர்ஜுன் அந்த ஆழத்தை நோக்கி இழுக்கப்பட்டான். அவன் தொடங்கிய அந்த நள்ளிரவு பயணம் காலியின் கடற்கரையில் ஒருபோதும் முடிவடையவில்லை. அது ஆழத்தின் அமைதியில் நிரந்தரமானது. மறுநாள் காலை காலி ரிமசலா கடற்கரை ஓரத்தில் ஒரு இளைஞனின் உடல் ஒதுங்கியிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அது அர்ஜுன்தான். அவரது முகம் பயத்தில் உறைந்து போயிருந்தது. விசாரணை அதிகாரி ரத்நாயக்கு அந்த இடத்தை பார்வையிட்டார். அர்ஜுனின் கழுத்தில் கைகளால் நெரிக்கப்பட்ட தழும்புகள் இருந்தன. ஆனால் ஒரு விசித்திரம். அந்த தழும்புகள் ஒரு பெண்ணின் கைரேகைகள் போல இல்லை, மாறாக அர்ஜுனின் சொந்த கைரேகைகளோடு ஒத்துப்போயின. சார், இது தற்கொலையா என்று ஒரு கான்ஸ்டபிள் கேட்டார். ரத்நாயக்க பதில் சொல்லாமல் அர்ஜுனின் சட்டைப் பையில் இருந்த அவரது மொபைல் போனை எடுத்தார். அது கடல் நீரினால் பழுதடைந்திருந்தது. ஆனால் அர்ஜுன் ரயிலில் வரும்போது தனது அலுவலக நண்பருக்கு அனுப்பிய கடைசி வாட்ஸ்அப் வீடியோ ஒன்று பாதியில் பதிவாகி இருந்தது. அதிகாரி அந்த வீடியோவை இயக்கினார். அதில் அர்ஜுன் ரயிலில் தனியாக அமர்ந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறான். அவள் இதோ எனக்கு பின்னால் வருகிறாள், என்னை நெருங்கிவிட்டாள் என்று கேமராவுக்கு பின்னால் இருக்கும் வெற்று இருக்கையை பார்த்து அவன் அலறுகிறான். வீடியோவில் அர்ஜுனுக்கு பின்னால் எந்த பெண்ணும் இல்லை. அந்த பெட்டி முற்றிலும் காலியாக இருந்தது. அவன் யாரிடம் பேசினான்? யாரை துரத்திச் சென்றான்? அப்போது அதிகாரிக்கு ஒரு போன் கால் வந்தது. 3 வருடங்களுக்கு முன்னால் ரயிலில் இருந்து விழுந்து இறந்த அந்த பெண்ணின் பழைய கோப்புகளை தேடிய ஜூனியர் அதிகாரி பேசினான். சார், ஒரு முக்கியமான விஷயம்.
3 வருடங்களுக்கு முன்னால் அர்ஜுனும் அவரது நண்பர்களும் அந்த பெண்ணை ரயிலில் இருந்து தள்ளிவிட்டார்கள் என்று நீங்கள் சந்தேகப்பட்டீர்கள் அல்லவா? ஆனால் அந்த பெண்ணின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் ஒரு தகவல் இருக்கிறது. என்ன அது என்றார் ரத்நாயக்க. அந்த பெண் ரயிலில் இருந்து விழும்போது இறக்கவில்லை சார். அவள் கடலில் விழுந்தும் உயிர் பிழைத்திருக்கிறாள். ஆனால் அவளது குடும்பத்தினர் அவளை காப்பாற்றி வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டனர். அவள் இப்போதும் லண்டனில் உயிருடன் தான் இருக்கிறாள். இதோ அவளது தற்போதைய புகைப்படம். ரத்நாயக்க அந்த புகைப்படத்தை பார்த்தார். அதில் இருக்கும் பெண் அர்ஜுன் பயந்தது போல சிதைந்த முகத்தோடு இல்லை, அவள் ஆரோக்கியமாக இருக்கிறாள். அப்படியானால் அர்ஜுனை துரத்தியது யார்? அதே நேரம் ரிமஸ்ஸலா காட்டில் அர்ஜுன் விழுந்து கிடந்த இடத்திற்கு சற்று தள்ளி புதருக்குள் இருந்து ஒரு பழைய ஈரமான கருப்பு நிறச் செருப்பு ஒன்று தட்டப்பட்டது. அது 3 வருடங்களுக்கு முன்னால் அந்த பெண் ரயிலில் அணிந்திருந்த அதே செருப்பு. அர்ஜுனை கொன்றது அந்த பெண் அல்ல, அவரது சொந்த குற்ற உணர்வு உருவாக்கிய ஒரு உருவம். ஆனால் உயிருடன் இருக்கும் அந்த பெண்ணின் பழைய செருப்பு அங்கே எப்படி வந்தது? கடல் காற்று ஒரு மெல்லிய பெண் சிரிப்புடன் வீசியது. அர்ஜுன் பார்த்தது உருவத்தை அல்ல, அவன் செய்த பாவத்தின் நிழலை. அந்த நிழல் அவனை கொல்லவில்லை, அவனை கொல்ல வைத்தது. இந்த கதையை ரசித்திருந்தால் என் கிரைமெக்ஸ் பாட்காஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். இன்னும் பல திகில் கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.